கர்த்தர் நல்லவர். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் வாழும்போது அவர்களுக்கு ஒரு சொந்தமான வீடு மிக அவசியம், ரொம்ப தேவை. ஏன் அப்படின்னா, இந்த வாடகை வீடுகளிலே குடியிருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், அதே சொந்த வீடாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதான் ஒரு வாடகை வீட்டில் நம்ம குடியிருக்கும் போது அதில் ஏதாவது மைனஸ், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு தண்ணி பிரச்சனை வருது, ஒரு பாத்ரூம் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதை வாழ்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும். அதுவே சொந்த வீடாக இருந்தால் நம்ம பண்ணலாம். வாடகை வீட்டில் நம்ம பண்ணும்போது நம்முடைய பணத்தை சும்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் போகும்போது அவங்கள்ட்ட நம்ம கேட்கவும் முடியாது. அதனால் அதே சொந்த வீடாக இருந்துச்சுன்னா சரி, அதை கொஞ்சம் ரெடி பண்ணலாமே, 2000 ரூபா போனால் போகுது, 5000 ரூபா போனால் போகுது, அதை ரெடி பண்ணால் நிம்மதியாக நம்ம குடியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ கஷ்டமானாலும் அந்த காரியத்தை ரெடி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது அப்படின்றது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் அது சில சூழ்நிலைகளுக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு அது ஒத்து வரவே வராது. அவசரமாக எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சா போக முடியாது. ஒரே பாத்ரூம், அந்த பாத்ரூம் பிரச்சனை. ஸோ அந்த பாத்ரூமை வச்சு எல்லாருமே அது சலசலப்பு, சண்டைகள். அப்போது இந்த சொந்த வீடு இல்லாததுனால நிறைய கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஒரு விதத்தில் நமக்கு சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறது நல்லதும் கூட இருக்குது. நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அவங்க சொந்தக்காரங்க தான், எல்லாம் அவங்க தான், ஓனர் தான் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். அதான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக வீடு கட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா ஒரு வீடை கட்டி விட்டால் அதில் வாடகை வரும், நமக்கு ஒரு 2000 ரூபா வாடகை வரும், 5000 ரூபா வாடகை வரும், ஒரு 10,000 ரூபா வாடகை வரும். அதனால நான் ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னு சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு கற்பனை இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் குடியிருக்கிறதற்காக வீடு கட்டுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வாடகை அப்படி கட்டி வாடகைக்கு விட்டு அதை மெயின்டைன் பண்ணுறவங்க ஒன்றும் தவறல்ல. ஆனால் புதுசாக நான் ஒரு வீடை கட்டி வாடகைக்கு விடணும், அதனால வர்ற வருமானத்தை நான் உட்கார்ந்து கஷ்டப்படாமல் மாதம் மாதம் அந்த வருமானத்தில் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, அது வேண்டாம் அப்படிதான் நான் நினைப்பேன். ஒரு வீடை கட்டி நீங்கள் வாடகைக்கு விடும்போது அது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ நிறைய பேர் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் பாருங்க. நான் ஒரு வீட்டில் 1 வருஷம் குடியிருந்தேன். அந்த வீட்டில் மாதம் மாதம் வாடகை கொடுத்தேன். நான் அந்த வீட்டுக்கு குடி போகும்போது அந்த ஓனர் அந்த வீட்டில் நிறைய உடஞ்சிருந்துச்சு, நிறைய இதெல்லாம் சரி பண்ணி அப்போவே கிட்டத்தட்ட அவர் ஒரு 25,000 ரூபா பக்கத்தில் செலவு பண்ணார். 25,000 25,000 ரூபா செலவு பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன நான் உள்ள குடி போனேன். குடி போய் 1 வருஷம் முழுக்க உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டை நான் காலி பண்ணி வரும்போது ஒயிட் வாஷ் நானே பண்ணி கொடுத்தேன். அந்த நான் போய் உள்ளுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சோ எல்லாத்தையுமே நான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நான் 1 வருஷம் இருந்தால் கூட சிலர் சொன்னாங்க 1 இயரில் காலி பண்ண சொல்கிறாங்க. அவர் வீடு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது, நீங்கள் மாறிட்டீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் வீட்டை சேல் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க போகும்போதே எனக்கு ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்ததுனால நான் செலவு செய்து அதில் ஒவ்வொன்றா பார்த்து ஒரு கார்பெண்டரை விட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுற ஆளை விட்டு அவங்கள வர சொல்லி, நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணுமா பார்த்துக்குங்க அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் நான் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மேல் வீட்டில் குடியிருக்கிறவங்க மழை தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் குப்பை, பேப்பர்ஸு, முடி, இது எல்லாத்தையுமே அவங்க அங்கே போட்டிருந்தால இந்த மழை தண்ணி அந்த பைப்பு வழி உள்ளே போய் அடைச்சிருச்சு. அதை என்னதான் குச்சியை விட்டு நோண்டினாலும் அது சரியாகலை. அப்போ அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த செவத்தை அவர் 50 அடிக்க உடைக்கணும். அதை உடைச்சு அதுக்கப்புறம் சரி பண்ணணும். இல்லை அப்படின்னா தனியாக ஒரு மேனுவல் போடணும். அப்படி போட்டு தான் அவர் திரும்பி அடுத்த ஒருத்தரை வாடகைக்கு கொடுக்க முடியும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மழை டைம் எல்லாம் தண்ணி நிறைய நிறைஞ்சு கிடக்கும். ஆனாலும் சரி, ஓகே, நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரில, இந்த டைமில் போய் நான் அவர் டென்ஷன் படுத்த வேணாம், விஷயத்த சொல்லிட்டோம், இந்த மாதிரி அடைச்சிருக்கு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து வந்துட்டோம் பாருங்க. இப்போ அடுத்த நபருக்கு அவர் அந்த வீட்டை வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50,000 ரூபாவது செலவு பண்ணணும். நாங்கள் வரும்போது ஒரு 25,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு.
இப்ப நான் போனதுக்கு அப்புறம் 50,000 ரூபாய் செலவு பண்றாரு, 75,000 ரூபாய் வச்சு. அந்த வருஷத்துல நான் 1 இயர் குடியிருந்து அவர் வந்து வாடகை வாங்கினதே 75,000 ரூபாய் தான் இருக்கும். அப்ப அவருக்கு மிச்சம் என்ன, அவருக்கு லாபம் என்ன? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், வீடு வந்து உங்களுக்காய் குடியிருக்கிறதற்காக வந்து நீங்க வீடு கட்டணும். ஆனா அதே நேரத்தில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை கட்டுறீங்கன்னு வைங்களேன், ஒரு கடை கட்டி விடுறீங்கன்னு வைங்களேன், ஒரு ரோட்டு பக்கமா ஒரு கடை கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்ஷனுமே கிடையாது. நீங்க அழகா வந்து ஒரு கடையை கட்டி விட்டுட்டு அதுக்கு ஈபி கனெக்ஷன் எடுத்து போட்டா போதும், அவ்வளவுதான். கடையில இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரமா காலி பண்ணவும் மாட்டாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு டென்ஷனே இல்லை. பாத்ரூம் அடைச்சிக்கிச்சு, அங்க ஒழுகுது, இங்க ஒழுகுது, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. இத கிட்டத்தட்ட 75% வந்து நீங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம். அது உங்களுக்கு அதிகமா வர. இன்னும் வந்து வீட்டுல குடியிருக்கிறதுக்குள்ள வாடகைக்கும் கமர்ஷியலான வாடகைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கடை வந்து கட்டி வாடகைக்கு விட்டீங்கன்னா அதுக்கு நல்ல உங்களுக்கு இன்கம் இருக்கும், அதுல நல்ல வாடகை வரும். ஆனா அதே நேரத்தில் வீடு கட்டி விடும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வாடகை மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும். அதனால இப்போ வந்து நிறைய வீடை நான் கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொல்றத வந்து கொஞ்சம் வந்து அதை யோசிச்சு நம்ம பண்றதுதான் நமக்கு ஞானமானது அப்படின்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் வேதத்துல வந்து கடந்த நாட்களிலே வந்து இந்த 7 நாட்களும் நான் வந்து இந்த மீட்டிங்கை நடத்தணும் அப்படின்னு ரொம்ப நினைச்சது என்ன அப்படின்னு சொன்னா, நான் இதுவரைக்கும் வந்து எத்தனையோ வீடுகளை மாத்திருக்கு, கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு செட் ஆகாம இருந்திருக்குது, அந்த ஏரியா செட் ஆகாம இருந்திருக்கிறது, அங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் ஒத்து வராம இருந்திருக்குது. ஆனா என்னமோ சரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த இந்த சொந்த வீட்டின் பேர்ல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எனக்கு இல்லை, நாட்டம் எல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது என்ன அப்படின்னா விதவிதமா குடியிருக்கணும்னு நினைப்பேன். சரி, சொந்த வீடு அப்படின்னா ஒரே வீட்டில் தான் நம்ம குடியிருக்க முடியும், ஒரே செவத்தை தான் பார்த்துருக்க முடியும், ஒரே ஜன்னலை தான் பார்த்துருக்க முடியும். ஆனால் அதே இது வந்து நம்ம வாடகை வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் புதுசு புதுசாக குடியிருக்கலாம், இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் குடியிருக்கலாம், அந்த ஸ்டைலில் குடியிருக்கலாம். அதனால அது ஒன்று வாடகை வீடு போகிறது நல்லது அப்படின்னு நினைப்பேன். ரெண்டாவது வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பூமியில் என்ன இல்லை, வீடு இல்லை, நீங்க அந்நியர்களும் பரதேசியமா இருக்கிறீங்க, நீ ஒரு பரதேசிடா, உனக்கு வீடு இல்லை. உனக்கு எங்க வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துல உனக்காக கைவேலை இல்லாத வீட்டை வந்து ஆண்டவர் கட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த வீட்டை நீ கட்டுன அப்படின்னு சொன்னா அப்புறம் லோத்து மாதிரி போட்டுட்டு போறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும். வீடை கட்டி பொருட்களை வாங்கி காரு பங்களா எல்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கூப்பிடும் போது அப்புறம் வீட்டை விட்டுட்டு நான் வர முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. அதனால நீ வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படாத அப்படின்னு தான் எங்களை வந்து வளர்த்துனாங்க. அதனால என்னுடைய மனசுலயும் அப்படித்தான், நமக்கு என்னத்துக்கு போய் வீடு, நமக்கு என்னத்துக்கு போய் தோட்டம், வேண்டாம், நம்ம கொஞ்ச நாள் இந்த ஊர்ல டெம்பரவரியா வாழ போறோம், அவ்வளவுதான், வாழ்ந்து முடிச்சுட்டு நமக்குன்னு ஒரு நித்தியமான வீடு நமக்கு இருக்குது, அங்க போறோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்ததுனால ஒரு சொந்த வீட்டிற்காக, ஒரு சொந்த நிலத்திற்காக வந்து சர்ச்சுக்காக தான் ஜெபம் பண்ணிருக்கிறோமே தவிர பர்சனலா வந்து அப்படி வந்து நான் நினைச்சதே கிடையாது. ஆனால் கடந்த நாட்கள்ல வந்து இந்த வீடு சேஞ்ச் பண்ணும்போது, மாத்தும் போது அதன் மூலமாய் வந்த அந்த கஷ்டம் வந்து ஊழியத்தை கூட சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம நிறைய தடைகள் இருந்துச்சு. அந்த வீட்டில் வந்து செட் ஆகி குடி இருக்கிறதுக்கு, சமாதானமா இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் இழுத்துச்சு. என்னடா இப்படி இருக்குது. ஒரு வீட்டில் நாங்கள் பார்த்தோம் பாத்தீங்கன்னா 9 மாசம் அந்த வீட்டில் குடியிருந்தோம். நாங்கள் வந்து கொண்டு போய் அந்த வீட்டில் அந்த பொருளை வச்ச பொருள் பெட்டியிலேருந்து பிரிக்காம அந்த வீட்டை காலி பண்ணும்போது அப்படியே தூக்கிட்டு வந்துருக்கிறோம் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த வீட்டில் வந்து கொண்டு போன பொருளை பெட்டியிலேருந்து ஓப்பன் கூட பண்ணல, திறக்க கூட இல்லை. திறக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வீட்டை காலி பண்ணியிருக்கிறோம். அந்த பாக்ஸ் அப்படியே தூக்குடா, போன டைம் 9 மாசத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சோம், அப்படியே இருக்கு, திறந்து கூட பார்க்கல அப்படின்றது மாதிரி. அப்போ அது ஒரு ஈடுபாடோட அந்த வீட்டில் வந்து குடியிருக்க முடியல. அப்பதான் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இல்ல, இந்த உலகத்திலே, நம்ம இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே நம்ம குடியிருக்கிற இடத்துல வந்து ஒரு சொந்தமான வீடு நமக்கு இருக்கிறது. நம்ம ஊழியக்காரங்களுக்கு விட்டுருங்க, ஒரு சபையில இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வீடு ரொம்ப தேவை. அதுவும் ஒரு சொந்தமான வீடு வந்து உங்களுக்கு மிக அவசியம் அப்படின்றதை நான் தெரிந்து கொண்டேன். உடனே சரி, ஓகே ஆண்டவரே, இதற்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் இந்த வீடு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வேணும்னு சொல்றாரா, வேண்டான்னு சொல்றாரா?
இந்த ஊர்ல வீடு கட்டலாமா, நம்ம இருக்கிற இடத்துல வீடு வாங்கலாமா, அப்படி வேதத்துல வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஊர்ல இல்லைன்னா நீங்க குடியிருக்கிற இடத்துல உங்களுக்கென்று ஒரு சொந்தமான வீடு வேணும்னு ஆண்டவர் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். பல இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். அது நிறைய பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமாகவே இருக்கிறது. ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி ஆண்டவரே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இதெல்லாம் தெரியாம போயிருச்சு. அப்ப அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விசுவாசிக்க போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு சொந்த வீட்டிற்காக நீங்க என்ன பண்ணணும்னா முதலாவதாக நீங்க ஆசைப்படணும், நீங்க விரும்பணும். நீங்க விரும்பினாதான் ஜெபிப்பீங்க, நீங்க ஜெபிச்சாதான் அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்க முடியும். நான் ஒரு விஷயம், ஒருத்தங்க ஒரு பத்திரிகை எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ அந்த பத்திரிகை எடுத்துட்டு வரும்போது பழம் அதெல்லாம் வச்சு அந்த பத்திரிகையை ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ண உடனே நான் எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கேட்கணும். பாஸ்டர்மா அந்த பத்திரிகை வாங்கினோடனே என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, வீடு கட்டியிருக்கீங்களா பிரதர், வீடு கட்டி இருக்கிறீங்களா? அவங்க அவங்க கல்யாண வயசுல அவங்க வீட்டில் பிள்ளைகளும் இல்லை, எல்லாமே அப்பதான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க. அவங்க பத்திரிகை கொண்டு வந்த உடனே அவங்க ஒரு நல்ல வசதி உள்ளவங்க தான், நல்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா இவங்க என்ன கட்டிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க போலன்னு சொல்ல உடனே வீடு கட்டி இருக்கீங்களான்னு கேட்ட உடனே அவருக்கு பயங்கரமான கோவம் சொன்னாரு, இவ இருக்கல்ல, இவளால தான் நான் இன்னும் வீடு கட்டாம இருக்கிறேன். நான் எத்தனையோ டைம் நான் சொன்னேன் இந்த பிசாசுக்கு சொல்லுங்க அப்படின்னு எங்க முன்னாடி வச்சே அவங்களை திட்டுறாரு. திட்டுன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கையை தூக்கி அபிஷேகத்துல நிறைஞ்ச மாதிரி, எங்களுக்கு வீடு பூலோகத்துல வேண்டாம், எங்களுக்கு பரலோகத்துல கர்த்தர் வீடை வச்சிருக்கிறாரு, எதுக்கு இந்த பூலோகத்துல நான் வீடு கட்டணும், இங்க பூச்சி பிடிக்கும், துரு பிடிக்கும், ஆய் புயின்னு கத்திட்டு மடமடன்னு இறங்கி கீழே போயிட்டாங்க. நான் சும்மா இருந்த குடும்பத்தை சண்டை இழுத்து வச்சுட்டியாமா, அவங்க சமாதானமா தானே வந்தாங்க. அவங்க அவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு அம்மாவுடைய பையனுக்கு கல்யாணம், அதுக்காக பத்திரிகை எடுத்து வந்திருக்காங்க. நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு அவங்க ரொம்ப வீரமா இறங்கி வீடு. அப்ப அவர் சொல்லும் போது சொல்றாரு, பாஸ்டர் நான் எத்தனையோ டைம் நான் ட்ரை பண்ணேன், நான் நினைச்சிருந்தா இதுக்கு முன்னாடி நான் வீட்டை வாங்கியிருக்கலாம், ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு டைமும் நான் வீட்டுக்காக முயற்சி எடுக்கும் போது, இல்ல நமக்கு வீடு வேண்டாம், நமக்கு வீடு வேண்டாம், ஆண்டவர் வீடு வேண்டான்னு சொல்லி இருக்கிறாரு, பைபிள்ல வீடு வேண்டான்னு எழுதி இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லி சொல்லி என்ன தடை பண்ணிட்டாங்க. ஒரு நாள்ல ரொம்ப வருமானம் இருந்துச்சு, எனக்கு லோன் கொடுக்கறதுக்கா இருந்தாங்க, இதனாலேயே இத்தனை ஆண்டுகளாக எனக்கு வீடு இல்லாம போயிருச்சு. ஆனா இன்னைக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சொந்தமான வீடை வாங்கி வீட்டில் குடியிருக்கிறாங்க. நடந்து ஒரு 8 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு குடியிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சிலருடைய மனசுல இந்த வீட்டை குறித்த ஒரு தவறான கருத்து இருந்துட்டே இருக்குது. ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு, இந்த உலகத்துல நமக்கு வீடு வேண்டாம். பரிசுத்தவான்கள் முன்னாடி இந்த பரிசுத்தவான்கள் சிலர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நான் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற எதுவா இருந்தாலும் நம்ம விட்டுட்டு போய்தான் ஆகணும். நமக்கு இது நிரந்தரமானது அல்ல, இது சொந்தமானதும் அல்ல, இது டெம்பரவரி தான். நம்ம இங்க அந்நியர்களும் பரதேசிகளுமா தான் இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம சுகமாய் குடியிருக்கிறதுக்கு, சமாதானமா குடியிருக்கிறதுக்கு கண்டிப்பாக சொந்த வீடுன்ற ஒண்ணு கண்டிப்பா வேணும். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்காக ஆசைப்படணும். கடந்த ஒரு 6 வருடங்களுக்கு முன்பாக அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது, அந்த அதிகாலை ஜெபத்துல ஒரு குடும்பம் அன்னைக்கு வராங்க. அன்னைக்கு வீட்டை குறித்து தான் பேசுறேன். நீ எதை கேட்டாலும் அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை கர்த்தர் தருவார் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்றேன். அந்த பிரசங்கம் பண்ணும் போதே அப்ப நான் சொல்றேன், அது ஒரு வரைபடத்தை, உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை வரைபடத்துல வரைஞ்சு நீங்க எப்பவும் பார்க்கிற இடத்துல அதை ஒட்டுங்க அப்படின்றேன். அதே மாதிரி ஒரு குடும்பம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு வீடு டிடிபி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு அழகான வீட்டுல, கர்த்தாவே எங்களுக்கு இதை தாரும் அப்படின்னு எழுதி அவங்க திறக்கிற மெயின் டோர்ல பின்னாடி ஒட்டியிருந்தாங்க. அந்த அந்த அதை கட்டியிருந்தாங்க, ஒட்டியிருந்தாங்க. 4 பொருள் ஒட்டியிருந்தாங்க. நான் சாட்சியை சொல்லியிருக்கிறேன். 3 பொருளை உடனே வாங்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டுல ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய இரக்கம் பண்ணி ஒரு பெரிய அழகான வீட்டை கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணி இருக்கிறார். அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை, அவருடைய ஜெபத்தை
ஆண்டவரை நம்பினதை கர்த்தர் கனம் பண்ணி அவர்களுக்கு வீட்டை கர்த்தர் தந்தார். அப்போ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்ன சொல்லணும், ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நான் ஆசைப்படுறேன், நீ என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே, நான் இப்ப ஜெபம் பண்றேன். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு வீட்டிற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. நீங்க குடும்ப ஜெபத்துல கண்டிப்பா நீங்க டெய்லி ஜெபம் பண்ணணும். எங்களுக்கு ஒரு வீட்டிற்காக ஜெபம் பண்ணணும். சிலர் அறை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு வாஞ்சையாய் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் தருவார். ஆண்டவரால முடியாதது எதுவுமே இல்லை. நீங்க அதற்காக ஜெபிப்பீர்களேயானால் கர்த்தர் செய்வார். வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம இருக்காங்க, மாசம் மாசம் வாடகைக்கு ரொம்ப பிரச்சனை. ஆனா அந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவரிடத்துல கேட்கறாங்க, எனக்கு ஒரு சொந்தமான வீடு வேணும்னு கேட்கறாங்க. இவங்க எந்த வீடு வாடகைக்கு இருந்தாங்களோ அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வெளிநாட்டுக்கு போறதுனால அந்த வீட்டை இவர்களுடைய கரத்துல கொடுத்துட்டு ஒரு குறைவான விலைக்கு கொடுத்துட்டு, நீங்க இதை வச்சுக்குங்க, கடவுள் உங்களுக்கு தான் வச்சிருக்காரு அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு அந்த சொந்த வீட்டில் அவங்க குடியிருக்கிறாங்க. அப்ப நான் நம்புறேன், நீங்க வெட்கப்பட்டு போன அந்த தெருவில், நீங்க கஷ்டத்தோட போன தெருவில், ஆண்டவரே இந்த பூமியில எத்தனையோ லேண்ட் இருக்கு ஆண்டவரே, எத்தனையோ வீடு இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு கிடைக்காதா, எனக்கு ஒரு லேண்ட் கிடைக்காதா, நான் இந்த ஊர்ல நான் உங்க ராஜ்யத்துல வர்ற வரைக்கும் குடியிருக்கிறதுக்கு எனக்கு தரமாட்டீங்களா அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் அதை செய்வார். நம்முடைய மன விருப்பங்களை ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிறவர். ஆமேன் சொல்லுவோம். காற்றை காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால நிரப்ப பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். நம்மை தேடி வர பண்ணுகிறவர் கர்த்தர். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருக்கிற சூழ்நிலை வாடகை கூட கட்ட முடியாம சூழ்நிலையில இருக்கலாம். பாஸ்டர், நான் எல்லாம் சொந்த வீட்டுக்கு நான் யோசிக்கவே முடியாது பாஸ்டர். என் கணவனார் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் எங்க வீட்டில் இருக்கிற வருமானத்திற்கும் நாங்க படுற பாடுக்கு ஒரு சொந்தமான வீடு நினைச்சே பார்க்க முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. எனக்கு இந்த ஜெபம், எனக்கு ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாம இருக்கலாம் இந்த ஜெபத்துல நான் எங்க அட்டென்ட் பண்றதுக்கு. ஆனா நான் நம்புறேன், இல்லவே இல்லை, வாக்கு கொடுத்தவர் கர்த்தர் அல்லவா. அவர் எப்பவுமே உங்களுடைய சம்பளத்தை வச்சோ உங்களுடைய சூழ்நிலையை வச்சோ கர்த்தர் வாக்கு கொடுத்ததில்லை. அவரை வைத்துத்தான் அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களை வச்சும் உங்க சம்பளத்தை வச்சும் கர்த்தர் வாக்கு கொடுக்கல. கர்த்தர் வாக்கு கொடுக்கும் போது தன்மேல் ஆணையிட்டு, யார் மேல ஆணையிட்டு? உங்க சம்பளத்தால கண்டிப்பா முடியாது, உங்க வருமானத்தால கண்டிப்பா முடியாது. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் நினைச்சா அது முடியுமா முடியாதா? முடியும். சோ ஃபர்ஸ்ட், ஆண்டவரே நான் விருப்பப்படுறேன், எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா அவநம்பிக்கைகளையும் எடுத்து போடுங்க, நெகட்டிவ் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. நான் ஜெபத்துல அட்டன் பண்ணும்போதே நிறைய பேர் அப்படிதான் அட்டன் பண்றாங்க. எப்படி வீடு கட்டுவேன், எப்படி ஒரு வீடு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் தான் நிக்கலாம். வாய்ப்பே இல்லை பாஸ்டர். நிலங்கள் விற்கிற விலைக்கு, வீடுகள் விற்கிற விலைக்கு, பொருட்கள் விற்கிற விலைக்கு எப்படி நான்லாம் சாகிற வரைக்கும் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கலாம். இல்லை என்கிட்ட இருக்கிற 50,000 ரூபாய்க்கு என்ன பாஸ்டர் பண்றது? ஆனா ஒன்று, உங்களுடைய அவிசுவாசம் முழுவதையும் களைந்து போட்டு கர்த்தரை மட்டும் நம்புங்க. வழி திறக்கும், வழி திறக்கும், கண்டிப்பாக வழி திறக்கும். அவர் எப்படியும் திறப்பார். ஆமென். ஒரு நடந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லி அடுத்து வேதத்திலிருந்து ஆண்டவர் நமக்காக வீட்டை குறித்து கர்த்தர் என்னென்ன வாக்கு தத்தத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் டேவை நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். அடுத்த நாளிலிருந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத கர்த்தர் நடத்துறது மாதிரி நான் உங்களோட பேச ஆசைப்படுகிறேன். எங்க வீட்டினுடைய, நாங்கள் ஊரில் குடியிருக்கும் போது எங்கள் வீட்டினுடைய மேலே ஒரு வீடு இருந்துச்சு. அப்போ அந்த வீட்டில் நிறைய ஆண் பிள்ளைகளே கிட்டத்தட்ட 5 பேர், பெண் பிள்ளைங்கள் 2 பேர், அப்புறம் அந்த அம்மா ஐயா, இப்படி பெரிய குடும்பம். அது எங்க தெருவிலே அது ரொம்ப பெரிய குடும்பம். ஆனா அவங்களுடைய வீடு ரொம்ப சின்ன வீடு. அந்த வீட்டில் அதான் பெண்கள் உள்ள படுத்திருப்பாங்க, ஆண்கள் வெளியே தான் படுத்திருப்பாங்க. அது எப்பவுமே அவங்க வீட்டில் அப்படிதான் நடக்கும். கட்டில எல்லாம் நைட்டு வெளியே வந்துடும், பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள படுக்க வச்சுட்டு இவங்க வெளியே படுத்திருப்பாங்க. ஆனா அந்த வீட்டில் ஒரு பையனுக்கு திருமணமானது. அவன் திருமணம் ஆகும்போது ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு பிள்ளைய அவர் கல்யாணம் பண்றாரு. எப்படி இருக்கும் பாருங்களேன். கல்யாணம் பண்ணி அந்த அம்மா, அந்த பொண்ணு வருது,
ஃபர்ஸ்ட் நாள் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள தங்க வச்சுட்டு மற்றவங்க வெளியே படுத்திருந்தாங்க. 2வது நாளில் இருந்து அந்த வீட்லயும் வாலிப பிள்ளைங்க இருக்கிறதுனால அந்த வாலிப பிள்ளைங்க 2 பேர், இந்த அம்மா பிள்ளைங்க அம்மா அந்த அம்மா எல்லாரையும் சேர்த்து 4 பேர் வீட்டுக்குள்ள படுத்துட்டு ஆண்கள் எல்லாம் வெளியே படுத்திருக்காங்க. இவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும்ல, சரி இப்படி நம்ம படுக்கிறதுக்கு கணவனாரோட இல்லைன்னா குடும்பமா படுத்து தூங்குவதற்கு கூட அந்த வீடு வசதி இல்லையேன்னு சொல்லி ஜெபிக்கிற பொண்ணா இருக்கிறதுனால, மற்ற பொண்ணுகளா இருந்தா நான் இப்படி இருந்தேன் எனக்கு வீடு இருந்துச்சு இங்க வீடு இல்லையேன்னு டெய்லி 4 மணிலேருந்து 5 மணி நேரம் 5 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நேர் முழங்கால நின்று ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வீடு தரணும்னு ஜெபம் பண்ணாங்க. 1 வருஷம் கண்டினியூவா, ஒரு நாள் கூட லீவ் போடாம. அப்போ அந்த 1 வருஷம் முடியும் போது அவங்க அப்படியே முழங்கால, இது நடந்த சம்பவம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுற ஒரு வயசானவர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. அவர் இவங்க கையில ஒரு துண்டு கொடுத்தாராம். அந்த துண்டை அவங்க பிரிச்சு பார்த்தா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற வசனம் இருந்துச்சாங்க. உடனே இவங்க நினைக்கிறாங்களா, ஆண்டவரே நீர் எனக்கு செஞ்சிட்டீங்க, வாக்கு கொடுத்துட்டீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் எனக்கு வீடு தர்றது உறுதி அப்படின்னு. அவர் ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிளா ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, இந்த ரப்பர் மரத்தினுடைய வேலை. ஒரு லாட்டா ஒரு வருமானம், திடீர்னு ஒரு பிளஸிங் அவருக்கு வந்துச்சு, ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு. மட்டம் ஒரு வழிகள் திறந்துருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்க ஊர்ல அவங்க வீடு கட்டினாங்க. இன்னைக்கு கட்டி கிட்டத்தட்ட எப்படியும் 25 வருஷம் இருக்கும், 25 இயர்ஸ். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க அந்த வீடை கட்டி முடிச்சு பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு எங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாருமே போனோம். இன்னைக்கு 25 வருஷம் ஆகுது. அவ்வளவு பெரிய வீட்டை எங்க ஊர்ல யாருமே இன்னைக்கு வரைக்கும் கட்டலைங்க, யாருமே கட்டல. அவ்வளவு பெரிய வீட்டை அவங்க அன்னைக்கு கட்டினாங்க. அவ்வளவு பெரிய புதிய புதிய டிசைன்ல அந்த வீட்டினுடைய இருந்துச்சு. அந்த வீட்டுல டெடிகேட் பண்ற அன்னைக்கு உள்ள வாசல்ல என்றானா மிகப்பெரிய ஒரு வசனம் போடு, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி அவங்க செஞ்சிருந்தாங்க. அதுல பெருசா என்ன எழுதியிருந்தாங்கன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சாட்சி எனக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, அவ்வளவு பெரிய வசனத்தை போட்டிருக்கிறதுனால நான் அவங்கள பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு இந்த ஹால்ல இவ்வளவு அடைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய வசனத்தை போட்டிருக்கீங்கன்னு சொல்லும் போது அப்பதான் அவங்க சாட்சி சொன்னாங்க. இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு செஞ்சார். நான் நம்புறேன் அவங்களுடைய ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு அவரும் ஆராதிக்கிற கர்த்தர், அவர் நினைச்சார்னா நமக்காக வழிகள் திறக்கும். அவர் நினைத்தால் நமக்காக பாதைகள் திறக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். உங்களுக்கு எட்டாத பிரதர் வீடுன்றது உங்களுக்கு எட்டாத கனவு. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், எத்தனையோ தேவை இருக்குது, எனக்கு எட்டாத உயரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை அவர் நமக்காக செய்வார். ஆமென். இன்றையிலிருந்து உங்களுடைய பெரிய ஜெப குறிப்பு எதுவா மாறணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இந்த உலகத்திலே சுகமாய் குடியிருக்கு. அதான் நான் அனௌன்ஸ்மெண்ட்ல பண்ணது மாதிரி, மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்து நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் தங்குவான். ரொம்ப அழகான வார்த்தை. தன் தன் அவங்க அடுத்தவங்களுடையது இல்லை, இன்னொருத்தருடையது இல்லை, யாருடையதுல தங்குவாங்களாமா. நான் நம்புறேன் வெகு சீக்கிரத்திலே இந்த ஜபத்திலே கலந்து கொள்கிற அநேக பிள்ளைங்க உங்க திராட்சை செடியின் நிழலில் நீங்க தங்குவீங்க. உங்க அத்திமரத்தின் நிழலிலே அங்கே பயப்படுத்துவார் இருக்க மாட்டாங்க. அங்க உங்கள்கிட்ட சண்டை கட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விலக்கி அங்கே உங்களை சுகமாய் கர்த்தர் பயமில்லாமல் கர்த்தர் உங்களை குடியிருக்க பண்ணுவார். இந்த வார்த்தையை நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தினம் தினம் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு, என் சூழ்நிலை எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம், என்னால முடியும் அப்படின்னு என்னால முடியாது அப்படின்னு உங்களை நீங்க பார்க்க வேண்டாம். நான் நம்புறேன் கர்த்தர் எப்படியாகிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஆதியாகமம் 33வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ஆதியாகமம் 33வது அதிகாரத்திலே 33ஆம் அதிகாரம்
17வது வசனத்தை வாசிக்கலாமா? 33ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். அப்போ ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுங்க, யாக்கோபு வந்து ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய தேவனுடைய தாசன். ஆனா இவர் என்ன பண்ணாராமா, தனக்கென்று ஒரு வீட்டை கட்டி தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க குடியிருக்கிறதற்கு ஒரு வீட்டை அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கட்டி இருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து வீடு வந்து சொந்த வீடு கட்டுறது, ஒரு சொந்த வீடை வாங்குறதற்கு தவறு இல்லை அப்படின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அது தப்பு இல்லை. பரிசுத்தவான்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க தங்களுக்கு என்று வீடை வைத்திருக்கிறார்கள். அப்போ நாம் வீடு கட்டுறது எனக்கு பரலோகத்துல மட்டும்தான் வீடு இருக்கு அப்படின்ற அந்த எண்ணத்தை நீங்க மாத்திக்கணும். இல்ல இந்த பூலோகத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, எனக்காக வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். சொந்த வீட்டிலே கர்த்தர் என்னை குடி வைப்பார். நான் வந்து ஒரு வீட்டை கட்ட ஆண்டவர் உதவி செய்வார். அந்த எண்ணத்திலிருந்து ஃபர்ஸ்ட் நீங்க மாறணும். நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் வந்து வேதத்திலே இந்த வீடு கட்டுவதற்காக கர்த்தர் கொடுத்த 3 வாக்கு தத்தங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று, உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தையும் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டப்பட்டிருக்கிற துறவையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாயிருக்கும் போது. 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 8:12, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடு கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேளுகளுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமும் பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காய் பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு காலத்திலே வீடுகள் இல்லாமல் படாத பாடுபட்டாங்க. அவங்க எப்பவுமே வந்து ஒரு நினைப்போட இருந்தாங்க. தங்களுடைய சொந்த தேசத்திற்கு அவங்க போகணும், அந்த இடத்துல சுகமாய் குடியிருக்கணும் அப்படின்னு. அவர்கள் எகிப்து தேசத்திலே நிறைய அடிமையா இருந்தாங்க. அங்க அவர்களுக்கு சொந்தமான நிலங்களோ சொந்தமான வீடோ கொடுக்கப்படல. யோசேப்பின் நிமித்தமாய் அவர்களுக்கு வீடு வந்துச்சு, அவங்களுக்கு நிலங்கள் இருந்துச்சு. ஆனா அதுல அவங்க உரிமை பாராட்ட முடியாது. அது எகிப்து ராஜாவுக்கு சொந்தமானது. யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் மூலமாய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதே தவிர என்றைக்காவது ஒரு நாள் அங்கே இருந்து அவர்கள் துரத்தப்பட வேண்டும். அதே போல எகிப்திலே அவர்கள் பல பாடுகளை பட்டார்கள். அவங்க சொந்த அந்த நாட்டினுடைய சொந்த ஜனங்களா இல்லாததுனால அந்த நாட்டினுடைய ராஜாக்கள், அந்த நாட்டினுடைய ஜனங்கள் வந்து அவர்களை மிகவும் வருத்தப்படுத்தினார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து இப்ப எங்க கொண்டு போனார் அப்படின்னு சொன்னா, கானான் தேசத்திற்கு கொண்டு போனார். கானான் தேசத்திற்கு கொண்டு போய் நீங்க முதலாவது வாசித்த அந்த 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களினாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டத்தையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. அப்போ ஆண்டவர் இங்க என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நான் உனக்காக அந்த தேசத்துல என்ன பண்ணிருக்கிறேன்னா ஒரு வீட்டையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர்.
அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு எகிப்திலே இருக்கலாம், இன்னைக்கு அடிமைப்படுத்தப்படலாம், வீடுல நீங்க இருக்கும்போது குடியிருக்கும் போது உங்களை ரொம்ப குறைவாய் நடத்தலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்காக கர்த்தரே ஒரு வீட்டை என்ன செய்கிறார் என்றால் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்க பணத்தை சேர்த்து வைக்கல, உங்களுக்கு ஆயத்தப்படுத்த முடியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நமக்காக நிலங்களையும் வீடுகளையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர். நன்றாய் கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நமக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன். அதை சுதந்தரிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. நான் நம்புறேன், நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதை என்ன செய்வார் அப்படின்னா சுதந்தரிக்க பண்ணுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த வீடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டத்தை நீங்க நிறைய பேர் அடைஞ்சிட்டு இருக்கலாம். ஒரு விஷயம், எங்களுடைய நான் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அவருக்கும் ஒரு சண்டை வருது. அப்ப சண்டை வரும்போது நாங்க வெளியில அந்த அந்த வராண்டால நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க நிக்கிறது அவங்களுக்கு தெரியல. பட் அந்த வீட்டுக்காரரு திட்டும் போது என்ன திட்டுறாரு அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன வாடகை வீட்டுல உட்காந்துருக்கிற பிச்சைக்காரங்க நினைச்சியா? நாங்க என்ன வாடகை வீட்டுல உட்காந்துருக்கிறோமா? நாங்க சொந்த வீட்டுல உட்காந்துருக்கிறோம். அப்போ திட்டும், ஐயா நீ யாரை திட்டுற? ஆப்போசிட்ல சண்டை போடுறவரும் சொந்த வீடு வச்சிருக்காரு, இவரும் சண்டை போட சொந்த வீடு வச்சிருக்காரு. நான் என்ன வாடகை வீட்டுல இருக்கிறவன் நினைச்சியா? நான் சொந்த வீடு கட்டி உட்கார்ந்து இருக்கிறேன், நான் சொந்த வீடு கட்டி உட்கார்ந்து இருக்கிறேன். ஓ, அப்ப நமக்கு வீடு இல்லைன்னு சொல்லி காமிக்கிறேன். அப்போ எப்படி ஜனங்கள் பாருங்களேன், அப்படிப்பட்ட அவமானங்கள் நிறைய பேர் நீங்க அடைஞ்சிருக்கலாம் கடந்த நாட்களில். ஒரு ஆனால் சில விஷயங்கள் நம்ம ஞானமாக நடக்கணும். வீட்டுக்கு 6 மாதமாய் வாடகை கொடுக்காதனால அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஓனர் அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இன்னொரு பொருள், 3 பொருளை, ஒரு டிவி, இந்த 3 பொருளையும் அவங்க தூக்கி வச்சுட்டாங்க. நீங்கள் எப்போ வாடகை பணம் கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு. இவங்க வாடகை கொடுக்க முடியாது, இவங்களுடைய தப்பு தான். வாடகை கொடுத்துருக்கணும், கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு பணம் இல்லை, அவங்க பிடிங்கி வச்சுட்டாங்க. இப்படி பாடுபடுகிற பிள்ளைகள் ரொம்ப அதிகம். ஆனால் நான் நம்புறேன், உங்களுக்காக நான் வீடு கட்டுறதுக்கு பேங்க்ல பணம் சேர்த்து வைக்கல பாஸ்டர், என் வீட்டில் அம்மா அப்பா எனக்கு சேர்த்து வைக்கல பாஸ்டர். நான் சொன்னேன், யாரும் உங்களுக்கு சேர்த்து வைக்கட்டாலும் கர்த்தர் உங்களுக்காக வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்களோ, நான் நம்புறேன் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆயத்தம் பண்ணி விட்டார். அந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார். உங்களை குறைவாய் சொல்லும் போது கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார். நமக்காக ஆண்டவர் என்ன பண்றவர்னா ஆயத்தம் பண்ணுகிற தேவன். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத உங்கள் கண்கள் காணல, உங்க காது கேட்கல, ஆனா சீக்கிரமா நம்ம என்ன பண்ணுவோம்னா சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன் சொல்லுங்கள். கண்ணப்ப நகர்ல இருந்து நம்முடைய திருச்சபைக்கு வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய தகப்பனார் சுகவீனப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த கடைசி சூழ்நிலையில மரணம் அடைகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, இப்போ அப்பா ரொம்ப கண்டிஷன் மோசமா இருக்குது, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல அப்பா இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்றது, நாங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு பாடியை எடுத்துட்டு வரோம்னு சொல்லும் போது அந்த ஓனர் இல்லவே இல்லை, உங்க அப்பாவை இங்கே எடுத்துட்டு வரவே கூடாது, நீங்க அங்கேயே வச்சு அடக்கம் பண்றதுக்கு கொண்டு போங்க. இப்போ கோவிட் டைம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டிப்பா நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தன்னுடைய தகப்பனாருடைய சரீரத்தை வீட்டுக்கு கூட எடுத்துட்டு வர முடியாம, யாருக்கும் சொல்ல முடியாம அந்த ஹாஸ்பிட்டலை வச்சு அப்படியே அடக்கம் பண்றது கொண்டு போயிட்டாராம். அப்ப ரொம்ப வருத்தப்பட்டாராமா. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்துன்னா நம்ம இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா. அன்றைக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று கண்ணீர் விட்டு அழுது, இந்த பட்டணத்துல நான் பரதேசியா வந்திருக்கிறேன், இந்த பட்டணத்துல எனக்கு யாரும் இல்லை, இந்த பட்டணத்துல எனக்கு வருமானம், எனக்கு சாப்பிட்றது கூட பத்தல, இப்ப வாடகை கொடுக்கறது கூட பணம் பத்தல, என்ன நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா ஒரு சொந்தமான வீட்டை நீங்க தரணும்னு ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அவருக்கு ஒரு சொந்தமான வீட்டை கொடுத்து அதை திறக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். அன்னைக்கு தான் அவர் சொன்னார், இந்த தெருவில் கண்ணீரோட நான் விதைச்சேன், கர்த்தர் இன்றைக்கு கம்பீரமாய் அறுக்க பண்ணி இருக்கிறார். ஆமேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிறீங்க. சொல்லுங்க, எனக்கு நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிற, உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அம்மாவால ஆயத்தம் பண்ண முடியல, அப்பாவால ஆயத்தம் பண்ண முடியல, யாரால அட்வான்ஸ் கொடுக்க முடியல, யாராலும் உங்களுக்காக வீடை பார்க்க முடியல, ஆனா இஸ்ரவேலின் ஜெயமலமான கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி இயேசுவே நான் முதலாவதாக நம்புறேன் என்று சொல்லுங்கள். தகப்பனே, நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன், நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர் என்று நம்புகிறேன்.
ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் நம்புறேன் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்தாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணி தூர தூக்கி போடலாம், நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காம இருக்கலாம், நமக்கு கொடுக்க வேண்டிய வீடுகளை கொடுக்காம இருக்கலாம். ஆனா நான் ஆண்டவருக்குள்ள தாழ்மையா விசுவாசிக்கிறேன், நமக்காக கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி தான் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அதை காண போகிறது. அவர் பெரிய தேவன். அவர் ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை சீக்கிரமாய் நமக்கு என்ன பண்ணுவார்னா கர்த்தரே தருவார். யாராவது ஒரு நபர் உங்களிடத்துல சொல்லுவார்கள், இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லெகுவாய், நான் நம்புறேன், லெகுவாய் சுதந்திரிப்பீங்க, ஈஸியா அதை பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா அது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுனாலே மனுஷனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும், அந்த நபருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை உங்களுக்கு கொண்டு கர்த்தர் உங்களோட என்ன பண்ணுவாருன்னா சேர்ப்பார். எத்தனையோ பேர் சாட்சி சொல்லி இருக்கிறத கேட்டிருக்கிறோம்ல, இந்த மாதிரி நாங்க என் மேல ரொம்ப இறக்கப்பட்டு இவங்க தந்துட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க, வெளிநாட்டுக்கு போறவங்க கொடுத்துட்டாங்க, இந்த நாட்டில் இருக்கிறவங்க கொடுத்துட்டாங்க, வயசானதுனால கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. நான் நம்புறேன் அப்படிப்பட்ட இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் அவங்களோட பேச வைப்பார். நம்புறீர்களா? என் தேவன் நினைச்சா எதை வேணாலும் செய்வாரு, எப்படி வேண்டுமென்றாலும் கர்த்தர் செய்வார். அவருக்கு செய்வதற்கு ஒரு பெரிய காரியமே அல்ல. ஆமென் சொல்லுங்கள். சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன நம்பணும்னா, எனக்காக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணணும், என் கண்கள் காணணும், என் கண்கள் அந்த இடத்திற்கு என்னை கொண்டு போய் விட்டுருங்க ஆண்டவரே. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம், எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம், 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவீதுனுடைய வீடு உமக்கு முன்பாக நிலைத்திருப்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உனக்காக நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. வீடு கட்டுவேன். முதலாவதாக ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வீட்டை ஆயத்தப்படுத்தினார். இரண்டாவதாக நான் நம்புறேன் நமக்காக வீட்டை கட்டுகிறவர். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களை வைத்து கர்த்தர் கட்டுகிறவர். இதற்கு நான் என்ன கொடுக்கிறேன், ஒரு வார்த்தையை கொடுத்தேன் அப்படின்னா, நமக்கு வீடு கட்டுவதற்கான வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவர். ஆமென். தாவீது அதற்காக பெருசா ஜெபிக்கல, அதுக்காக ஆசைப்படல. அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை அவன் சிறப்பாய் செய்து கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவனுடைய சிறுமையும் அவனுடைய உற்சாகத்தையும் பார்த்து அவன் கட்டல, ஆனா ஜனங்களை கொண்டே கர்த்தர் அவனுக்கு ஒரு வீட்டை கட்ட வைத்தார். அந்த எண்ணத்தை அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து ஒரு புதிய வழியை கர்த்தர் திறந்து அவனுக்காக வீட்டை கொடுத்தார். நான் நம்புறேன் ரெண்டாவது நம்ம ஆண்டவர் மேல என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஒரு வழி திறக்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் வழிகளை திறக்கிற கர்த்தர். இதே இடத்துல நம்ம இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் இந்த ரோட்ல ஒரு அம்மா அடிக்கடி பார்த்துட்டே போவாங்களாம். ஆர்சி திருச்சபைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அடிக்கடி இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க ரொம்ப நெருக்கத்தில் இருந்திருக்காங்க. அவங்க மாமியார் வீட்டை விட்டு வெளியே போ, நீ என்னத்தை கொண்டு வந்த, நீ ஒன்றும் கொண்டு வரல,
நாங்க சொந்த வீட்டில் குடியிருக்கிறோம், நீங்க ஏதாவது கொடுத்தீங்களா, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுத்தி உடஞ்சு போய் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு உள்ள வந்து உட்கார்ந்தா அன்னைக்கு 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு வாக்கு தத்தத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு போது அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாச்சாங்க, நம்பினாங்க. அவங்க திருப்பி நம்ம சர்ச்சுக்கு வரல. அவங்கள அநேக ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப பார்த்தேன், இன்னைக்கு அவங்களுக்கு 11 வீடு இருக்காங்க. 11 வீடு. உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 11 சொந்தமான வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொல்லும் போதே என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, நான் ஜெபம் பண்றேன் ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அப்படியே அவங்க சொன்னாங்க. எனக்கு நமக்கு அது ஆசை இல்லை, நம்ம அதுக்காக பெருசா விருப்பப்படலை. நம்ம எதுனாலும் ராஜயோக்கியமா வாங்கினா போதும், நமக்கு யாரும் இனாமா ஃப்ரீயா வந்து தரணும் அப்படியெல்லாம் நம்ம ரொம்ப நினைக்க வேண்டாம். ஆனா அவங்களுடைய அந்த விருப்பத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போ 11 வீடு வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க அவங்க. எவ்வளோ அருமையான ஆண்டவர், எவ்வளோ வல்லமையான ஆண்டவர். அதனால நான் நம்புறேன், உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் நம்புறேன் வழிகள் உங்களுக்காக திறக்கும். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற வாசல்கள் எல்லாம் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று எந்த வழியும் திறக்கல. ஆனா நான் நம்புறேன், நீங்க வீடு கட்டுவதற்கான ஒரு வழியை அவர் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்காக நான் வீடை கட்டுவேன். ஹல்லேலூயா. அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தக்காரங்க இல்ல, உங்க கணவனார் இல்ல, நான் நம்புறேன் உங்களுக்காக கர்த்தரே முன்பாக நின்று அந்த வீட்டை கட்டுவார். உங்களுக்கு தேவையான அந்த வீடு கர்த்தரால் கட்டப்படும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீங்க தாவீதுக்கு மட்டும் தேவன் அல்ல, எனக்கும் தேவன். சத்தமா சொல்லுங்க, எனக்கும் தேவன். எனக்காக வீடு கட்டுகிறவர். நல்ல உற்சாகமா ஜெபிங்க. கர்த்தர் நமக்காக வீட்டை கட்டுகிறவர். இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் தானே கட்டி இருக்காரு, ஆண்டவர் தானே கட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் கட்டி கொடுப்பார், அவர் எனக்காக கட்டுவார். முழு பலத்தோட நான் நம்புற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற கர்த்தர். ஆமென். அவர் எங்கிருந்து எப்போ வழி எப்படி திறக்கும்னு தெரியாது. ஆனா அவர் வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர், அவர் கடலிலே வழியை உண்டு பண்ணுகிறவர். அவர் வழி எங்க வேணாலும் திறக்கும். நம்ம நினைச்சிருக்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு வழி நமக்காக கர்த்தர் திறக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் வெகு சீக்கிரமாய் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை திறந்தார். அந்த வீட்டை நீங்க பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்லுவீங்க, இது நான் கட்டுனது இல்லை, இது கர்த்தரே எனக்காக கட்டி கொடுத்தது. இது எங்க அம்மா கட்டுனது அல்ல, எங்க அப்பா கட்டி கொடுத்தது அல்ல. எனக்கு அம்மா இல்ல பாஸ்டர், எனக்கு அப்பா இல்ல பாஸ்டர், எங்க அம்மாவாலே எங்க அப்பாவாலே எனக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது. நான் நம்புறேன் பரலோக தகப்பனாலே, பரலோக தகப்பன் நமக்காக வீட்டை கட்டுவார். அவர் தான் நமக்கு அப்பா. அவர் சொல்றாரு, நான் கட்டுவேன் மகளே, நான் கட்டுவேன் மகனே. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் வீட்டை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அந்த வீட்டை கட்டுவதற்கான வழியை நானே திறந்து நானே உனக்கு கட்டி கொடுப்பேன். உங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆனா கர்த்தரே அதை உங்களுக்கு செய்ய போறார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை கூட நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 12வது வசனத்தை. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் ஒரு நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்திருந்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான்.
அதிகாலையிலே யாக்கோபு எழுந்திருந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன் அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது. தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு மிக பயத்தோடு இருக்கிறான். தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டு இப்பொழுது வீட்டில் இருக்க முடியாம தன் சகோதரனுக்கு பயந்து எங்க போறதுன்னு தெரியாம ஒரு இடத்துல வரும்போது வழியிலே ரொம்ப இருட்டிருச்சு. அதுக்கு மேல அவனால பிரயாணம் பண்ண முடியாது. அதனால அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து வச்சு அங்க தூங்குறான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சந்தித்து ஒரு சொப்பனத்தை கொடுத்து ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த முதல் நாள் ஜபத்துல வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் வீடு கட்டுறதை குறித்து மூணாவது என்ன கொடுக்கிறார்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் வாக்கு கொடுக்கிறார்? உனக்கு ஒரு நிலத்தை ஒரு வீட்டை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறவர் மனிதன் அல்ல. நான் நம்புறேன் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு அது அப்படியே நடக்க போகிறது. ஆமென். தேவன் மூன்றாவதாக வீட்டை குறித்து வேதத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறார்னா, யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கை கொடுத்தார், வாக்கு தத்தத்தை கொடுத்தார். உனக்கு நீ பரதேசியா இருக்க போவதில்லை, நீ அந்நியனா இருக்க போறதில்லை. இந்த இடத்திற்கு நான் திரும்பவும் உன்னை வர பண்ணுவேன், உன்னை நான் இங்கே அமர்த்துவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. இங்கே இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் யாக்கோபை போல எதிர்காலம் தெரியாமல், எங்கே போவதென்று தெரியாமல் பயந்து போய், ஆண்டவரே இந்த இருட்டில் எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க, என் பிள்ளைக்கு என்ன சொல்ல போறீங்க, என் எதிர்காலம் என்னவாய் முடியும்? நான் நம்புறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பரதேசியாய் தங்குற இந்த இடத்திலே கர்த்தர் உன்னை நிலைப்படுத்தி, உன்னை ஆதரவு செய்து, இந்த பட்டணத்திலே கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தி, நான் நம்புறேன் இந்த பட்டணம் உங்களுக்கு ஆசீர்வாதமான பட்டணமாய் கர்த்தர் மாற்றி, இந்த பட்டணத்திலே ஒரு சொந்த வீட்டையும் நிலத்தையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக நமக்காக அதற்கான வழிகளை கர்த்தர் திறப்பார். நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அப்படி எழும்பி நின்று, கர்த்தாவே நான் நம்புகிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். நிலங்கள் கொல்லப்படும், பத்திரங்களுக்கு கையெழுத்து வைக்கப்படும். இந்த ஆண்டு அப்படித்தான் நடக்க போகிறது. ஆண்டவருடைய துவக்கம் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். நான் நம்புகிறேன் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த ஜபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன் கால்கள் அதிலே பட போகிறது. நீ காலடி எடுத்து வைத்து கர்த்தரை துதிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி வாக்கு கொடுத்தாரோ அப்படியே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நான் உன்னை அங்கே கொண்டு வந்து நான் நிறுத்துவேன், உன்னை சுகமாய் திரும்பி நான் வர பண்ணுவேன், உன் கால்களை அங்கே நான் உறுதிப்படுத்துவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நீ சொன்ன வார்த்தையை எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவீர் என்று நான் நம்புகிறேன். சொல்லுங்கள், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. உம்மால் முடியாத, உங்களால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. வெறுங்கையாய் வந்த நம்மை பல பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வருகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் உங்களை நம்பி வந்த ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்கு பல பரிவாரங்களை கர்த்தர் எனக்கு தருவீர். ஸ்தோத்திரம். வெறுங்கையாய் கோலும் கையுமாய் வந்த மனுஷனை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்முடைய தேவன். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த பட்டணத்தில் வெறுங்கையா இருக்கிறவங்களை கர்த்தர் பல பரிவாரங்களை கர்த்தர் தரப்போறாரு. கர்த்தரால் செய்ய முடியும். நிச்சயம் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு உண்டு. அதை கர்த்தரே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எங்களுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க, நாங்க நம்புறோம். எங்களுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க கண்கள் காணல, ஆனா சீக்கிரமா நாங்க அதை பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதுக்கு நான் வீடு கட்டுவேன், நீங்களே கட்டி கொடுத்தீங்கப்பா, நீங்களே அவனுடைய வீட்டை கட்டுனீங்க ஆண்டவரே, குடும்பத்தை கட்டுறீங்க ஆண்டவரே. எங்களுக்கும் அப்படி செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தை பொய் உரையாது. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலையும் உங்க மகிமை தங்கட்டும், உங்க வல்லமை தங்கட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு வெகு சீக்கிரத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதை எங்க கண்கள் காணணும் ஆண்டவரே, காணணும் ஆண்டவரே.
உங்க திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 7 நாட்களும் ரொம்ப வெற்றியாய் நடத்துறதற்கு வார்த்தைகளை நீர் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தடையில்லாமல் கலந்து கொள்றதற்கு நீர் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. உங்க கிருபையின் கரம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.